ஸ்ட்ராங் கேர்ள். நான் உனக்கு ஏசி ஆன் பண்ணவா? பயங்கர ஹீட்டா இருக்குல்ல? 16 பெட்டர். வீட்டுக்கு வந்தது சந்தோஷமா இருக்கா? என்னாச்சு? ஆமா ரன்பீர், அது வந்து இப்பவும் என்னுடைய கையில பர்னிங் சென்சேஷன் இருந்துகிட்டே இருக்கு. Can you just help me with the pillows? I just want to sit. Of course. One second. Yeah. கொஞ்சம் இந்த பக்கம் வாயே. இதை இந்த மாதிரி பின்னாடி வச்சுக்க, இதை இந்த பக்கம் வச்சுக்கண்ணே. அப்புறம் இதை இந்த பக்கம் வச்சுக்கோ. பொறுமையா லாவிஷா. இது உன்னோட வீடு. பெட்டர். ஓகே, எப்படி இருக்கு? Yeah, I think good. ரியா, உன்னோட அந்த மெடிசன் நீ மாத்திரை எடுத்துக்கணும் ரியா. ஹாய், நான் கொடுத்துறேன் அவளுக்கு. தேங்க்யூ. நான் ஒரு ஃபோன் கால் அட்டன் பண்ண வேண்டியது இருக்கு. நீயே மாத்திரை கொடுத்துற ப்ளீஸ். குட் நைட். இந்த மாத்திரை நீ சாப்பிட்டதுக்கு அப்புறம் போட்டுக்கணும். என்ன ஓகேவா? இல்ல ரன்பீர், வேண்டாம், எனக்கு மாத்திரலாம் வேண்டாம் ப்ளீஸ். நீ சின்ன வயசுல பண்ண மாதிரியே பண்ற. 6 வயசுல இருக்கும்போது இப்படிதான் பண்ண. நீ இப்ப பெரியவள் ஆயிட்ட. கமாண்ட்ரியா, நீ இதை எடுத்துக்கிதான் வேண்டாம்லாம் இல்ல. யாருக்கு தான் மெடிசன் பிடிக்கும்? யாருக்கும் பிடிக்காது. ஏன் எனக்கும் தான் பிடிக்காது. வேற வழி இல்ல. பெரிய பெரிய வீரனுக்கு கூட மெடிசன் பிடிக்காது. நீ எடுத்துட்டு தான் ஆகணும். இங்க பாரு, நீ குணமாகணும்னா நீ இதை எடுத்துட்டு தான் ஆகணும். வேண்டாம் ப்ளீஸ். இது என்னமோ மேக்ஸ் மாதிரி நீ இவ்வளவு பயப்படுற. ஏன்னா நீ எப்பவும் மேக்ஸை பத்து தான் பயப்படுவ. இது ரொம்ப சிம்பிள். முதல்ல மாத்திரையை எடுத்து வாயில போட்டுக்கணும், அப்புறம் தண்ணி குடிக்கணும், அப்புறம் இப்படி சுத்தணும், அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா உள்ள போயிடும். கம் ஆன், ட்ரிங்க் இட். ஓ காட். உன் கையில தீக்காயம் இருக்கு, நானே கொடுக்கறேன். இந்தா தண்ணி 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 தண்ணி. வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். கல்பிட் கல்பிட் கல்பிட். இன்னைக்கு உங்க அப்பாவை நீ ரொம்ப பெருமைப்படுத்திட்ட. சரி, அது போகட்டும். மாத்திரையை முழுங்கிட்டல? சி, அது என்னன்னா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசியே ஆகணும். அதுதான் நான் உங்ககிட்ட பேச ரொம்ப நேரமா முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ரியா, நம்ம பேரண்ட்ஸ் நம்மளோட கல்யாணத்தை நிச்சயம் பண்ணியிருக்காங்க. ரன்பீர், இப்ப என்னுடைய கண்ணெல்லாம் ரொம்ப எரியுது. ஐ திங்க் பிகாஸ் ஆஃப் த லைட்ஸ். ஸோ எனக்காக நீ அந்த லைட்ஸ் ஆஃப் பண்ணு ப்ளீஸ். ஆஃப் கோர்ஸ். யா, ஆக்சுவலி நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அது வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, முதல்ல நீ தூங்கணும். ஏன்னா நீ மாத்திரைலாம் சாப்பிட்ருக்க, கண்டிப்பாக தலை சுத்தம். நீ முதல்ல தூங்கு. இப்போ நான் என்ன சொன்னாலும் உனக்கு புரியாது. நீ ரெஸ்ட் எடு. நான் இதை பற்றி நாளைக்கு உங்ககிட்ட பேசுகிறேன். உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளுண்ணே. குட் நைட். என்னாச்சு? என்னை விட்டு போகாத ரன்பீர். எனக்கு ரொம்ப பயமா இருக்கா. நீ எதுக்கு பயப்படுற? இது உன்னோட வீடு, இது உன்னோட ரூமு. இதுல பயப்பட என்ன இருக்கு? நான் ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நாள் தனியாவே இருந்தேன்ல, அதான் எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. ஓகே டன். நீ என் பக்கத்துல என் கூடவே இருந்தனா என்னோட பயமும் போயிடும், அப்புறம் தூக்கமும் நல்லா வரும். ப்ளீஸ். சரி, தூக்கம் வரணும். நான் இப்போ ஒரு அட்வைஸ் பண்ணவா? நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுல இருந்தே சின்ன குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க. நீ கண்ணை மூடிட்டு 100 வரைக்கும் என்னன்னா அப்படியே தூக்கம் வந்துடும். நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஓகே. ஐ லவ் யூ பிராச்சி. சரி, நான் நேராக உன் கண்ணை பார்த்தே அந்த கேள்வியை கேட்குறேன். நான் இந்த ரிங்கை போட்டு விடவா?
he cares. He cares. டேட் எனக்கு ரன்வீர் மட்டும்தான் வேணும். என் லைஃப் நான் ரன்வீரோட சேர்ந்து வாழணும். And that's it. ஒவ்வொரு தடவையும் தப்புக்கான தண்டனையை நான் தான் அனுபவிக்கிறேன். ஆனா என் பொண்ணு அந்த மாதிரி அனுபவிக்க கூடாது. அதனால தான் சொல்ற, தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க. எனக்கு இப்பதான் தகவல் வந்தது. அபிஷேக் மேகரா இந்த பக்கம் தான் வர போறான். கொள்ளையடிக்கணுமா கிட்னாப் பண்ணணுமா? கொள்ளையடிச்சா என்ன கிடைக்க போகுது? இந்தியாவோட ஃபேமஸ் ராக் ஸ்டார் அவன். மியூசிக் இண்டஸ்ட்ரியில பெரிய ஆளு. அவனை கிட்னாப் பண்ணலாம். எஸ், கிட்னாப். கிட்னாப். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க நல்லா இருக்கீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க ஆம்பளையா? நான் நினைச்சது. ஏய், நல்லா ஏமாந்தியா? யாரா நீங்களா? இந்த அர்த்த ராத்திரியில நல்லவன் எவனாவது வெளியே வருவானா சொல்லு? இருக்கிறவங்க கிட்ட இருந்து புடுங்கறது தான் எங்க வேலை. உன்னை நாங்க கிட்னாப் பண்ண போறோம். ஹெல்ப் பண்ணு. நினைச்சது தப்பா போச்சு. தப்பெல்லாம் இல்ல, கண்டிப்பா ஹெல்ப் கிடைக்கும். உன்னை கிட்னாப் பண்ணா பணம் கிடைக்கும். ஒழுங்கா வந்துரு. நீங்க தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி எவ்வளவோ லட்சம் நாங்க கேட்டிருக்கோம். சீக்கிரம் இவன் போனை எடுத்து வீட்டுக்கு போன் பண்ணு. ஒரு நிமிஷம். முதல்ல நான் செக் பண்றேன்ப்பா. உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணவா? சரியான ஆளை தான் செலக்ட் பண்ணிருக்கீங்க. ஆனா நேரம் தான் தப்பான நேரம். ஏய், சாக ஆசைப்படுறியா? உன்னை கண்டிப்பா கிட்னாப் பண்ணி உன் குடும்பத்துக்கிட்ட இருந்து பணத்தை வாங்குவோம். அவங்க பணம் தரலாம், உன் பணத்தை தான் அனுப்பி வைப்போம். என்ன பரவாயில்லையா? ஏய், உன்னோட போன் எடு. யாரா நீ? நேத்தான் இங்க வந்தேன். இவனை நான் எங்கேயோ பார்த்திருக்கனே. இவன் என்ன சரியா புரிஞ்சு வச்சிருக்கான். டேய், இவன் போட்டோவை நான் பேப்பர்ல பார்த்திருக்கேன்டா. அப்படியா? போட்டோ தான் பாத்தியா? படிக்கலையா? அப்படி படிச்சிருந்தா நீங்க முன்னாடி நின்னு இருக்க மாட்டேன். இப்போ உனக்கு காது கடிச்சனா கவனமா கேளு. பாஸ்கர் செட்டியோட அர்த்தத்தை நான் சொல்றேன். பாஸ்கரன்னா சூரியன். உங்களை மாதிரி ஆட்களை பிடிக்காதான் நைட்ல வருவேன். போ. ஹலோ, நான் ரோட் நம்பர் 20ல இருக்கேன். இங்க 2-3 ரவுடிங்க மயக்கமா இருக்காங்க. வந்து தூக்கிட்டு போங்க. வெரி குட். அண்ட் தேங்க்யூ. இது என்னோட கடமை சார். அண்ணன் ஏன் போனே எடுக்க மாட்டேங்கிறாரு? ஒருவேளை அண்ணன் பிரக்யாவையும் அவரோட பொண்ணையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறாரா? பிரக்யா வீட்டுக்கு வராளா? மித்தாலி அண்ணி, நீங்க இப்ப என்ன பயமுறுத்திட்டீங்க. நீ தானே என்ன பயமுறுத்தின ஆலியா?
அதுவும் இந்த பிரக்யா பேரை சொல்லி. அட கடவுளே, அவ பேரை கேட்டாலே எனக்கு அவ்வளவு பயமா இருக்கு. அவ வீட்டுக்கு வந்தா என்ன ஆகுமோ? கண்டிப்பா அவ என்ன பழி வாங்குவா. என்ன பண்ணுவாளோ தெரியாது. ஞாபகம் இருக்கா உனக்கு? அவ வீட்டை விட்டு போகும்போது அவளை பத்தி நான் எவ்வளவு தப்பா பேசினேன் தெரியுமா? என்ன விட ஆலியா, உன்னை பத்தி யோசி. நீ அவளை என்னென்ன பேசின ஞாபகம் இருக்கா? எண்ணி வச்சு பழி வாங்குவா. நம்ம கதை இதோட முடிஞ்சது. என்ன வேலைக்காரியா மாத்திடுவா. இப்பவே என்ன வேலை பாக்குறதுன்னு முடிவு பண்ணிடுறேன். நீயும் அதே மாதிரி முடிவு பண்ணிடுறேன்னு. ஜஸ்ட் ஷட் அப் மித்தாலி அண்ணி. பிரக்யா வரல இல்லையோ, நான் உங்களுக்கு வேலை தரேன் அண்ணி. முதல்ல இங்க இருந்து போங்க. இவளே வாய்க்கு வந்தபடி எல்லாம் சொல்றா, அப்புறம் என்னைய திட்டுறா. நில்லுங்க தாலியானே. அது நீங்க பேசுறத கேட்கும் போது எனக்கு தானாவே கோவம் வந்துருது. உனக்கு கோவம் வருதா? எனக்கு பயத்துல அப்படியே தலையே சுத்துது. பயப்படாதீங்க அண்ணி, நான் சொன்னதை நீங்க முழுசா கேட்கவே இல்ல. ஒருவேளை அண்ணன் பிரக்யாவையும் அவரோட பொண்ணையும் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறாரோன்னு சொன்னேன். அது எனக்கு உறுதியாவும் தெரியாது. ஆனா நான் சொன்னதை நீங்க அப்படியே நம்பிட்டீங்க. சரி, அது இருக்கட்டும். பிரக்யா அபிய மீட் பண்ணாலா இல்லையா? அப்புறம் அபியோட பொண்ணுனா? அட கடவுளே, இப்ப அவ யாரு? அவ ஒண்ணு பிரக்யா மாதிரி இல்லல்ல. மித்தாலி அண்ணி. அண்ணா அண்ணா, நீங்க பிரக்யா வீட்டுக்கு என் முன்னாடி இதுக்கப்புறம் அவ பேரை சொல்லாத. அவ முகத்தை பாக்குறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. அவகிட்ட இருந்த எல்லா உறவையும் நான் முடிச்சிட்டு வந்திருக்கேன். இனிமே இந்த வீட்டுல யாரும் அவளை பத்தி கவலைப்பட வேண்டாம். எப்பவுமே இனிமே இந்த வீட்டுல யாரும் அவளை பத்தி கவலைப்பட வேண்டாம். நான் கேட்டது உண்மையா? ஆனா நான் வேற எதையும் யோசிச்சேனே. நான் தேவையில்லாம பயந்துட்டேன். நீ பயந்துட்டு இருந்தியா? இங்க பாரு, நீ தான் என்ன பயமுறுத்துன. புருஷனோட வாழ்ற வாழ்க்கை பிரக்யா தலையெழுத்துல இல்லவே இல்ல. இன்னில இருந்து பிராச்சி உனக்கு மட்டும்தான் பொண்ணு, ரியா எனக்கு மட்டும்தான் பொண்ணு. நீ எப்படி என்ன என் பொண்ணு பிராச்சியை சந்திக்க விட மாட்டேங்கிறியோ, அதே மாதிரி நீ வந்து என் பொண்ணு ரியாவை சந்திக்கவே கூடாது. எனக்கு என்ன தோணுதுன்னா, நீ வந்து பிராச்சியை சந்திக்க உங்க பொண்ணுங்கிற விஷயம் அவளுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இணைத்து போனாய் காற்றில் அழகு போனாய் மூடி காதலானேன். நீ வீசிடும் சிறுமூச்சை உள்வாங்கினேன். மலராதே உன்னை வீட்டேன். ஏது வந்தாதே நாம 2 பேரும் ஒன்னா இருக்கும்போது ஒரே மாதிரி வேண்டிக்கிட்டோம். எவ்வளோ சந்தோஷமா இருந்தோம்ல. ஆனா எப்ப நாம ஒருத்தரை பிரிஞ்சு ஒருத்தர் வாழ ஆரம்பிச்சோமோ, இப்ப நிறைய கஷ்டங்கள் ஏற்படுது. கஷ்டங்கள் ஏற்படத்தானே செய்யும். என்னை விட்டு உன்னை யார் பிரிஞ்சு போக சொன்னது? எனக்கு நீ டெல்லியில இருக்கிற விஷயம் தெரியாது. என் பொண்ணு என் கண்ணு முன்னாடி இருக்கிற விஷயமும் தெரியாது. அப்ப அது விஷயமே வேற. ஆனா இப்பதான் எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் இப்பவும் என்ன பிரிஞ்சிருக்க சொல்ற? என்னால இதை தாங்கிக்க முடியாது. உங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்றது உண்மையிலே வீண்தான். ஏன்னா நீங்க புரிஞ்சுக்க தயாராகவே இல்லையே. இனிமே என் முன்னாடி அவ பேரை எடுக்காதீங்க. அவ முகத்தை பார்க்க எனக்கு விருப்பம் இல்ல. அவகிட்ட இருந்த எல்லா உறவையும் நான் முடிச்சிட்டு வந்துட்டேன். இனிமே இந்த வீட்டுல அவளை பத்தி யாரும் கவலைப்பட வேண்டாம். அண்ணே அப்புறம் பிரக்யா
ஒருத்தரை பத்தி ஒருத்தர் புரிஞ்சுக்காம இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்காம இருக்கிற வரைக்கும் தான் பிரக்யா இந்த வீட்டுக்குள்ள வர முடியாது. ஒருவேளை பிரக்யா இந்த வீட்டுக்குள்ள வரலன்னா ஆலியா என்ன நினைக்கிறாளோ அது மட்டும்தான் இந்த வீட்டுல நடக்கும். பிரக்யாவையும் அண்ணனையும் எந்த காலத்திலையும் ஒண்ணு சேர விட மாட்டேன். ரியாவை வச்சு நான் ஆடின ஆட்டம் இருக்கே, அந்த ஆட்டத்தினால ரியாவுக்கு எதிரா அண்ணன் போகவே மாட்டாரு. அதனால எனக்கு எதிரா பிரக்யா எதுவுமே பண்ண மாட்டா. வெல், குட் நியூஸ். இப்ப தசராவை கொண்டாட வேண்டிய நேரம் வந்துடுச்சு. மா பல்லவி, இப்ப விக்ரம் எங்க? நாம என்ன டிசைட் பண்ணமோ அது செய்ய போயிருக்காரு. அப்படின்னா என்னோட பையன் உன்னோட பையனுக்காக போயிருக்கான். எக்ஸாக்ட்லி. இது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஹாப்பி தசரா ஆண்டி. ஹாப்பி தசரா செல்லம். ஹாப்பி தசரா பாட்டி. என் பேத்தி ரொம்ப அழகா இருக்கா, யாரு கண்ணும் பற்றக்கூடாது. தேங்க்யூ பாட்டி. ஆக்சுவலி அது நான் உண்மையிலேயே ரொம்ப பயந்து போயிருந்தேன். என்னோட பர்ன் மார்க்ஸ் ஏதாவது தெரியும்னு நினைச்சேன். ஆனா சர்ப்ரைசிங்லி எனக்கு எதுவுமே தெரியல பாருங்க. எதுவும் தெரியல. ஆனா உன் மேல எப்படிமா கரை ஏற்படும்? உண்மையிலேயே நீ ரொம்ப நல்லவ. யாரும் உன்னை கிண்டலும் கேலியும் பண்ணாங்களோ அவங்க மேலதான் கரை ஏற்படும். உன்னை பத்தி தப்பா யாரையும் யோசிக்க கூட விட மாட்டேன். தேங்க்யூ. இன்னைக்கு இந்த தசரா ஃபங்க்ஷன்ல உனக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்கு. அது ஒரு சர்ப்ரைஸ். கிஃப்டா? எனக்கா? அது என்ன கிஃப்ட் ஆண்டி? இந்த உரிமை பல்லவிக்கு தான். பல்லவியே சொல்லுவா. ரெண்டு பேரும் ஓவர் எக்ஸைட்மெண்ட் கிரியேட் பண்றீங்க. ப்ளீஸ் சொல்லுங்க, என்ன கிஃப்ட் அது? இன்னைக்கு தசரா கொண்டாட்டம்ங்கிறதுனால நாங்க உன்னை லாக் பண்றோம். லாக்கா? லாக்கா எதுக்கு? இன்னைக்கு சாயங்காலம் உனக்கும் ரன்பீருக்கும் என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண போறோம். விக்ரம் உனக்காக ரிங் வாங்க போயிருக்காரு. ஆனா அது என்னாச்சு? ரன்வீர் இதுக்கு சரின்னு சொல்லிட்டானா? எஸ் சொல்லிட்டானா? அவன் என்னோட பையன், என் பேச்ச கேட்க மாட்டானா என்ன? அது மட்டும் இல்லாம என் பேரனுக்கு குடும்பத்துல இருக்கவங்க மேல அவ்வளவு மரியாதை. அதுவும் இல்லாம அவன் எதையுமே முடியாதுன்னு சொல்ல மாட்டான். இங்க பாரு ரியா, ஒரு ஆணும் பெண்ணும் சரின்னு சொல்லிட்டா மட்டும் கல்யாணம் நடந்துராது. எல்லாரோட சம்மதம் இருந்தா மட்டும்தான் நடக்கும். எல்லாரோட சந்தோஷத்துல தான் அது நடக்கணும். அதனால நாங்க டிசைட் பண்ணிட்டோம், எங்க வீட்டு மருமகன்னா அது நீ மட்டும்தான். இங்க பாருமா, உனக்கு இதுல சம்மதம் தானே? அது அடடா, இப்பதான் உயிரே வந்தது. பொண்ணுங்க வைக்கப்பட்டாலே அதுவே தனி ஒரு அழகுதான். இந்த விஷயத்த நீ ரன்வீர் கிட்ட சொல்லக்கூடாது. அவனுக்கு இது ஒரு சர்ப்ரைஸ். உங்க ரெண்டு பேரும் சம்பந்தம் இருக்கே, அத நாங்க கோலி ஸ்டைல்ல கொண்டாட போறோம். இது என்னோட பையன் ரன்வீர் வாழ்க்கையில மிகப்பெரிய சர்ப்ரைஸ். ரன்வீர் எங்க இருக்கான்? ஏய், கண்ட்ரோல் யுவர் செல்ஃப், ஓகே? அப்புறம் ஒரு ஆர்வத்துல போய் இதெல்லாம் அவங்கிட்ட சொல்லிடாத என்ன? இது சர்ப்ரைஸாவே இருக்கட்டும். அப்புறம் இங்க பரிச்செல்லம், இந்த விஷயத்த நீ அபிகிட்ட கூட சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த என்கேஜ்மெண்ட் அவனுக்கு கூட சர்ப்ரைஸ் தான். ப்ளீஸ் ப்ராமிஸ் பண்ணு, நீ அபிகிட்ட எதுவும் சொல்லக்கூடாது. அதுவும் இல்லாம வேற யார்கிட்டயும் எதுவும் சொல்லக்கூடாது. அதுவும் ஸ்பெஷலா ரன்பீர். ப்ராமிஸ்? டோன்ட் வரி ஆண்டி, நான் யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டேன். ஐ ப்ராமிஸ். அட, இவ வெக்கப்படுறத நாலு பூரா பாத்துட்டே இருக்கலாம் போல இருக்கே. அம்மா, இப்ப நான் சொல்றத கேளுங்க. ரியா தான் ரன்பீர் கேத்த ஜோடி. குட் மார்னிங் ரன்பீர் கோலி. இந்த மார்னிங் ஒன்றும் அவ்வளோ ஸ்பெஷல்லாம் இல்லையே, அப்புறம் எதுக்கு குட் மார்னிங்? ஓ இல்லை, இன்னைக்கு தசராவாச்சே. ஹாப்பி தசரா ரன்பீர் கோலி. ஓ ஹாய், வீடியோ கால்ல வந்திருக்க. ஹாய் பிரச்சி, ஹாப்பி தசரா. ஹாப்பி தசரா. என்னது இது? காலங்காத்தால கண்ணாடி உடைக்க முடிவு பண்ணிட்டியா?
கண்ணாடியை உடைக்க முடிவு பண்ணிட்டேன்னா என்ன சொல்ல வர? அதாவது கண்ணாடி முன்னாடி இப்படி நின்னா பாவம் அது பயத்துல உடைஞ்சு போயிரும். காலையிலேயே என்ன வச்சு காமெடி பண்ண ஆரம்பிச்சிட்டியா? எப்படியோ ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு. காலங்காத்தால உன் மூளை வேலை செய்யுது. இங்க பாரு பிரச்சனை, நீ ஓவரா பேசிட்டு இருக்க, அதுவும் காலையிலேயே. ஓகே ஓகே, மூஞ்சி உம்முன்னு வச்சுக்காத. சரி அதெல்லாம் இருக்கட்டும், ரியா எப்படி இருக்கா? முன்ன விட இப்ப பரவாயில்ல. அவ இப்போ வீட்டுக்கு வந்துட்டா, அதனால இப்போ எல்லாமே சரியாயிடும். நைஸ். அப்புறம் சார் எப்படி இருக்காரு? நான் இன்னும் சீஃபை மீட் பண்ணல. அவரும் ஓகேன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டால, அதனால சந்தோஷம் தான் படுவாரு. ஹவுஸ் பாட்டி எப்படி இருக்காங்க? இங்க பாரு, எங்க பாட்டி, அம்மா, அப்பா, வேலைக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, அந்த வீட்டுக்காரங்க, இந்த வீட்டுக்காரங்க எல்லார பத்தியும் கேக்குற. ஆனா நீ என்ன பத்தி மட்டும் கேட்கவே மாட்டேன்ற. எனக்கு ஒண்ணும் புரியல. உனக்கு எப்படி புரியும்? நீ தான் எனக்கு முக்கியத்துவமே கொடுக்க மாட்டேன்றியே. ஓ என்ன பத்தி கேக்குறது உனக்கு கஷ்டமா இருக்குல்ல? சரி சரி, இப்ப நான் உன்னை பத்தி கேக்குறேன். ரன்பீர் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? ஓ எப்படி இருக்கீங்களா? இது கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு பிராச்சி. உங்களுக்கு இந்த தசரா நாள் எப்படி இருக்கு? பியூர்லி ரொமான்டிக்கா இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, தசராங்கிறது தீமையை அழிச்சு நன்மையை வரவழைக்கிறது. இதுல எப்படி ரொமான்டிக் இருக்கும்? அதுக்கு முக்கிய காரணம் காலைல எழுந்த உடனே மொபைல்ல உன்னோட முகத்தை பார்த்தேன் இல்லையா, அதனால ரொமான்ஸ். அதனால ஆட்டோமேட்டிக்கா பொங்கி எழுது. நீ உண்மையதான் சொல்றேன், நான் எப்படி நம்புறது? உன் கண்ணை மூடு சொல்றேன். என்ன? கண்ணை மூடு. நான் உன் முன்னாடி தெரியறேன்ல. பார்த்தல, நான் தான் உன் முன்னாடி இருக்கேன், எனக்கு தெரியும். நான் உன்கிட்ட உண்மையாவே ஒரு ஆனஸ்டான விஷயத்த கன்ஃபஸ் பண்ணணும். சொல். அது என்னன்னா, நான் நீ என் பக்கத்திலேயே இருக்கணும்னு நான் நினைக்கல. ஏன்னா நீ என் வாழ்க்கைக்குள்ள வரணும்னு நினைக்கிறேன். நீ வாழ்க்கை ஃபுல்லா என் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் என்ன ஆசைப்படுறேன்னா, இந்த தீபாவளிக்கு என் வீட்டுல முதல் விளக்கு நீதான் ஏத்த போற. அதுவும் மருமகளா.